ஸோ வெல்கம் டு லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சிஸ்கோ பேக்கெட் ரேசர்ல ஐஓடி டிவைசஸை வச்சு ஒரு விர்ச்சுவல் கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐஓடி டிவைசஸ், ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வீட்டில் நம்ம நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றோம். ஸ்டார்டிங் லைக் உங்களோட ஏசி, லைட்ஸ், ஃபேன்ஸ், அண்ட் இப்போ அது போக ஆட்டோமேட்டிக் டோர், ஆட்டோமேட்டிக் விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு. இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம போன்ல இருந்து ஆப்ரேட் பண்றது மூலமா நமக்கு ரொம்ப கன்வீனியன்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ அந்த கான்செப்டை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமா யூஸ் பண்ணலாம். ஸோ ஐஓடி is used to connect these devices to internet. ஸோ அது மூலமா அந்த டிவைசஸை நம்ம ரிமோட்டா எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அதுல இருந்து நம்மளால டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கான்செப்ட். ஸோ இதுல நமக்கு ஹோம் கேட்வே இஸ் அ வெரி க்ரூஷியல் காம்போனன்ட். இந்த ஹோம் கேட்வே இஸ் நத்திங் பட் ஒரு சென்ட்ரல் டிவைஸ். அது இட் ப்ரொவைட்ஸ் லைக் ஆக்ட் as a bridge between our IoT devices and an external network. The external network can be a phone, laptop, anything. நம்ம எது மூலமா அந்த நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுவோமோ அந்த நெட்வொர்க்கை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் பிஃபோர் கோயிங் இன் டு த ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு கான்ஃபிகரேஷன் எப்படி சிஸ்கோல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வி ஆர் ஓப்பனிங் அ சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். ஸோ இங்க உங்களுக்கு கீழே காம்போனன்ட்ஸ்ல யூ வில் பி ஹேவிங் என் டிவைசஸ். அந்த என் டிவைசஸ்ல உங்களுக்கு ஹோம்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சே ஃபார் டுடே எக்ஸாம்பிள் ஐ வில் பிக் ஃபேன், லைட், garage door, and then வேற என்ன எடுக்கலாம்? டோர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சம் அப்ளையன்சஸ், உங்களுக்கு ஃபேவரட்டான அப்ளையன்சஸை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி சீன் நமக்கு நம்மளோட டிவைசஸ் இருக்கும். நம்ம டிவைசஸ் எல்லாமே நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகணும்னா வி நீட் அ பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் இஸ் ஹோம் கேட்வே. ஸோ இங்கே உங்களுக்கு நெட்வொர்க் டிவைசஸ்ல யூ வில் பி ஹேவிங் வயர்லெஸ் டிவைசஸ், ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ அந்த வயர்லெஸ் டிவைசஸ்ல லைக் இந்த எண்ட்ல இருந்து தேர்ட் ஒன் இஸ் our home gateway. So we have picked a home gateway. So since the home gateway is wireless, as soon as நீங்க எடுத்து பிளேஸ் பண்ணணும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்ஷனும் இல்லாம அது வைஃபை மூலமா டைரக்டா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இந்த நெட்வொர்க்கை நான் வந்து என்னோட ஃபோன் மூலமா ஆப்ரேட் பண்ண போறேன். ஸோ என்னோட என் டிவைசஸ்ல போயிட்டு ஐ எம் கோயிங் டு பிக் ஒரு ஸ்மார்ட் போன். ஸோ ஹியர் வி ஹாவ் ஆர் ஸ்மார்ட் போன். ஸோ டன். இப்போ நம்ம ஹோம் கேட்வேக்கும் நம்மளோட ஸ்மார்ட் போனுக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அண்ட் தட் டு பி வயர்லெஸ். ஏன்னா நம்ம வயர் வச்சு நம்மளால ரிமோட்டா கொண்டு வர முடியாது. ஸோ வயர்லெஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் நம்மளோட ஹோம் கேட்வே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் டேப் இருக்கும். அதுல வயர்லெஸ் கேட்டகரியில உள்ள போனீங்கன்னா you will be having SSID. So இந்த SSID just copy பண்ணிட்டு you just close your home gateway and உங்களோட ஸ்மார்ட் போன் ஓபன் பண்ணுங்க. உங்களோட ஸ்மார்ட் போன்ல again கான்ஃபிகரேஷன்ல வயர்லெஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு you will be having இங்க உங்களுக்கு SSIDன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். அந்த டிஃபால்ட் ஆப்ஷனை டெலிட் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ணிட்டு வந்த SSID அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ as soon as you do this procedure, you can see உங்களோட ஹோம் கேட்வே அண்ட் ஸ்மார்ட் போனுக்கு நடுவுல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஸோ we are done with all our configuration. This is a very simple way. ஜஸ்ட் நீங்க டிவைசஸ் எடுத்து வைக்கிறீங்க, ஹோம் கேட்வே பிளேஸ் பண்றீங்க, ஹோம் கேட்வேல இருக்க SSID காப்பி பண்ணிட்டு வந்து ஸ்மார்ட் போனோட SSID பேஸ்ட் பண்றீங்க. So now all our configuration is done. Now we are gonna control these devices through our smartphone. So உங்க smartphone click பண்ணீங்கன்னா you will be having desktop option. Under the desktop option உங்களுக்கு IoT monitor இருக்கும். So when you click it, so it takes some few seconds. So இங்க login
press பண்றீங்க. So here you will have your list of IoT devices and sorry ஒரே ஒரு ஸ்டெப் மறந்துட்டோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு டிவைசஸையும் ஓப்பன் பண்ணி அதோட கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு நீங்க ஐஓடி சர்வர் இருக்கும், அந்த ஐஓடி சர்வர்ல ஹோம் கேட்வே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அண்ட் ப்ளீஸ் டூ இட் பிஃபோர் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதே மாதிரி ஒரு டிவைசஸோட கான்ஃபிகரேஷன் டேப்ல போயிட்டு ஹோம் கேட்வே நீங்க செலக்ட் பண்ணணும். And please remember to do this step. So it's done. நம்ம எல்லா devices ஓட configuration home gateway enable பண்ணிட்டோம். And now when you open your smartphone IoT monitor, again it takes a few seconds. So here now you can see your list of devices. So நமக்கு போன டைம் நம்ம ப்ரீவியஸா ஓபன் பண்ணப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகல பிகாஸ் நம்ம எந்த டிவைசஸ்லயும் ஹோம் கேட்வே எனேபிள் பண்ணல. But now you can see all your devices. Just when you click your devices, you will be having options to control it. இப்போ நமக்கு இங்க ஃபேன் ஆஃப்ல இருக்கு, நான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல என் ஃபேனை வந்து லோல வச்சீங்க அப்படின்னா your fan will run. உங்களுக்கு இந்த இடத்துல லைன்ஸ் வந்திருக்கும். அண்ட் ஹைல வச்சீங்கன்னா ஈவன் மோர் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் சிமிலர்லி when you turn on your light, உங்களுக்கு அங்க பிரைட்னஸ் வரும் அண்ட் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஹியர் கராஜ் டோரை நான் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஹியர் இட் இஸ் ஓப்பன். அண்ட் சிமிலர்லி என்னோட டோர் லாக்கையும் இதுல வந்துட்டு என்னால லாக் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். So this way we can control our IoT applications devices using smartphone by means of home gateway. So it's a very simple program. Thank you.